கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சிக்கான தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 5-6 வசனங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். கற்பனை என்றால் நம்மை கடவுளோடு கூட இணைத்து அவரிடத்தில் அன்பு கூற உதவுவதாகும். நியமங்கள் என்றால் நிஜமான அடிப்படையான உண்மைகள் ஆகும். ஞானமுள்ள கிறிஸ்தவர்கள் இந்த உண்மையை நேசிக்க கற்றுக்கொள்ளுகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், அவர்கள் 2 பேரும் பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர்களாய் இருந்தாலும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து விருப்பத்தோடே அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாயும் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் நம்மில் பெரும்பான்மை உள்ளவர்கள் வேதத்தை அறிந்தவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா, கீழ்ப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். மேலும் அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருந்தபடியினாலே அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். நாமும் குடும்பமாய் அவருக்கு கீழ்ப்படுகிற போது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இன்றைக்கே நாமும் இயேசுவுக்கு முன்பாக குற்றமற்றவர்கள், நீதி உள்ளவர்கள் என்கிற மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் இருக்கும்படி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.